ஹலோ கைஸ், வெல்கம் டு டிஸ்கி தமிழ் யூடியூப் சேனல். வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்த்தீங்கன்னா பேரை பற்றிலங்க பிக் பாஸ் சீசன் 8 தமிழில் வந்து இந்த வாரம் யார் எவிக்ட் ஆயிருக்கான்ற பற்றி நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் மீண்டும் 2 இல்லாட்டி இந்த வாரம் போயிருக்கு. இந்த வாரம் யார் எவிக்ட் ஆயிருக்கான்றத பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பார்த்துருக்கோம் அப்படின்னா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ் வந்து கிட்டத்தட்ட ஃபைனல் ஸ்டேஜுக்கு போயிடுச்சு. இன்னும் 2 வாரம் தான் இருக்குது. இப்போ வீட்டுக்குள்ள வந்து 10 பேர் இருக்காங்க. அந்த 10 பேரில் இந்த வாரம் டபுள் எவிக்ஷனால மீதி 8 பேர். அந்த 8 பேரில் ஒருத்தர் வந்து அடுத்த வாரம் பொட்டியை தூக்கிட்டு வெளியே போவாங்க. அப்புறம் 7 பேர் இருப்பாங்க. அந்த 7 பேர்த்தில் ஒரு எவிக்ஷன் பண்ணிட்டு மீதி 6 பேர் ஃபைனலுக்குள்ளே போவாங்க. இப்போ வந்து இதுதான் இப்போ சுவாரஸ்யமான கட்டத்தை நோக்கி பிக் பாஸ் சீசன் 8 தமிழ் வந்து போயிடுச்சு. யார் கப்படிப்பான்றதெல்லாம் நீங்கள் கான் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்மளும் அதை பற்றி வந்து அடுத்த வீடியோவில் தெளிவாக பேசுவோம். இந்த வீடியோவில் யார் எவிக்டாக இருக்கா, அப்புறம் இந்த டிக்கெட் டு ஃபினாலே வந்து எப்படி ரயானுக்கு போயிருக்குன்றதை பற்றி ஒரு சர்ப்ரைஸ் வந்து நடந்திருக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே. அது என்னன்றதை பற்றிலாம் இந்த வீடியோவில் நான் வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சாட்டர்டே எபிசோடில் யார் எவிக்டாக இருக்கா அப்படின்னா ராணவ் வந்து எவிக்டாக இருக்கார். எல்லாருமே சொன்னாங்க ஏஆர்எம் ஃபேக்டரில் வந்து ராணவ் ஃபைனல் போய் கப்படிப்பார். ராணவ் வந்து நல்லா தான் விளையாடுறாரு, அவர் ஒரு சூப்பராக ப்ளே பண்ணுறாரு, அவர் ஃபைனல் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் வந்து அவரோட கை உடஞ்சிச்சிங்க இல்லையா, அதுக்கப்புறமே வந்து அவரோட ஓட்டிங் வந்து பேங்க் வந்து கம்மியாயிருச்சு. அதுக்கப்புறம் கை உடஞ்சதுக்கப்புறம் அவரோட கேம் வந்து விளையாட முடியல, அதோட கேம் கான்சன்ட்ரேஷன் கம்மியாயிருச்சு. அப்போ அதுக்கப்புறம் மக்கள்கிட்ட அவர் தெரியப்படுத்தின விதமும் கம்மியாயிருச்சு. இருந்தாலும் இவர் நாள் இருந்திருக்கார் வாய்க்கால் வந்து வைல்ட் கார்டு மூலமாக உள்ளே வந்து இவ்வளோ நாள் வந்து அவர் வந்து தாக்கு பிடிச்சிருந்திருக்காருன்றது பெரிய விஷயம். இப்போ வந்து ராணுவ அவர் வந்து வீட்டை விட்டு வெளியேறி இருக்காரு. இதை பற்றி நீங்கள் எனக்கு வந்து மறக்காமல் கான்ஃபரன்ஸில் காமிங்க. எனக்கு வந்து இது வந்து ஃபேர் எவிக்ஷனாக தான் தோணுது. ஒன்றும் வந்து அன்ஃபேர் எவிக்ஷன்லாம் சொல்ல மாட்டேன். எனக்கு கிட்டத்தட்ட வந்து ஃபைனல் என்ட்ரிக்கே வந்தாச்சு. இதுக்கு மேலே வந்து எல்லோரும் வெளியே போக வேண்டியது தான். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒருத்தர் தான் கப்படிக்க போகிறாங்க. அது யாருன்றது வந்து தெளிவாக அடுத்த வீட்டில் பேசுவோம். இப்போ அடுத்ததாக சண்டே எபிசோடில் யார் வெளியே போயிருக்கா அப்படின்னா சண்டே எபிசோடில் வந்து மஞ்சரி அவங்க வந்து வெளியே போயிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து ஒயிட் கலர் என்ட்ரியில் வந்தவங்க எல்லாருமே வெளியே போயாச்சு. ரயான் மட்டும் வந்து டிடிஎஃப் ஜெயிச்சு ஃபைனல் போயாப்பில். இப்போ இந்த வாரம் வந்து ஒன்று ராணவ் வந்து வெளியே போயிருக்காரு சாட்டர்டே, சண்டே வந்து மஞ்சரி அவங்க வந்து வெளியே போயிருக்காங்க. ரெண்டுமே வந்து ஃபேர் எவிக்ஷன் தான். அதில் ஒன்றும் அன்ஃபேர் எவிக்ஷன்லாம் அப்படிலாம் இப்போ பேசுறதுக்கு டைமே கிடையாது. ஏன்னா பிக் பாஸ் வந்து ஆல்மோஸ்ட் எண்டுக்கு வந்துருச்சு. அதனால் இதை பற்றி நம்ம வந்து மேப் போட்டுலாம் பேச வேண்டாம். அதனால் வந்து ராணவ் மற்றும் மஞ்சரி அவங்க வந்து எவிக்டாக இருக்காங்க. மஞ்சரி வந்து சூப்பராக கேம் ப்ளே பண்ணாங்க. எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு மஞ்சரி அவங்க கேம் ப்ளே. அது ரீசெண்ட் டைம்ஸில் அவங்களோட பிஹேவியர்ஸ் வந்து ஓகேவாக தான் இருந்துச்சு. பட் ஆனால் வந்து ஓவராக பேசுகிற மாதிரியோ இல்லாட்டி தேவையில்லாத கருத்துக்களை திணிக்கிற மாதிரியோ பல விஷயங்கள் வந்து தெரிஞ்சு என்னை பொறுத்தவரைக்கும் அப்படி தெரிஞ்சிச்சு. உங்களுக்கும் அதே மாதிரி தெரிஞ்சுன்றதை கான்பாஸில் சொல்லுங்கள். இதுதாங்க இந்த வாரம் வந்து டபுள் எவிக்ஸ் 2 லட்டு, ரெண்டுமே வைல்ட் கார்டு என்ட்ரி மூலமாக போயிருக்கு. ஒன்று ராணவ், இன்னொன்று மஞ்சரி, ரெண்டுமே ஃபேர் எவிக்ஷன் தான். இதை பற்றி எனக்கு சொல்லுங்கள். இப்போ நம்ம முக்கியமான ஒரு கட்டத்தை நோக்கி போயிடுறோம். அது என்னென்னா டிடிஎஃப் டிக்கெட் டு ஃபினாலே வந்து நம்ம எல்லாருமே தெரியும். தனியாலாம் நின்று போராடி கேம் வந்து வேறு லெவலில் விளையாண்டு அற்புதமான ஒரு கேம் பிளேவை மூலமாக டிடிஎஃப் ஜெயிச்சது வந்து ரயான் அவருக்கு வந்து டிடிஎஃப் வந்து எப்படி வழங்கியிருக்காங்க, டிடிஎஃப் டிக்கெட் வந்து எப்படி வழங்கியிருக்காங்க அப்படின்னா அதுதான் பிக் பாஸ்லேயே வந்து சர்ப்ரைஸான ஒரு மூமெண்ட். என்ன நடந்திருக்குன்னா விஜய் சேதுபதி அவரே வீட்டுக்குள்ளே போய் அந்த இதை வந்து ரயானுக்கு வந்து கொடுத்துருக்காரு. இதுதான் வந்து பிக் பாஸில் இந்த வாரம் நீங்கள் சண்டே பார்க்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டு மூமெண்ட்டாக இருக்கும். ரயானுக்கு நம்ம விஜய் சேதுபதி அவரே வீட்டுக்குள்ளே போய் இந்த இதை கொடுக்க போகிறாரு, டிக்கெட் டு ஃபினாலே கார்டை வந்து கொடுக்க போகிறாரு. அது வந்து ஒரு பெஸ்ட்டு மூமெண்ட்டாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. கண்டஸ்டன்ஸ் எல்லாம் சாகாய் ஓ அப்படின்றவங்களுக்கு ரயான் வந்து எக்ஸைட்மெண்ட்டில் வேறு லெவலில் ஒரு மூமெண்ட் நடந்திருக்கு. நீங்கள் நாளைக்கு எபிசோடில் பாருங்கள், சண்டே எபிசோடில் பாருங்கள், உங்களுக்கே புரியும் நான் என்ன சொல்ல வரேன். நம்ம ஜஸ்ட் எக்ஸைட்மெண்ட்டை வந்து சொல்கிறோம். நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு அது வந்து தெளிவாக தெரிய வரும்ன்றது எந்த சந்தேகமும் கிடையாது. ஓகே காய்ஸ், இந்த வீடியோவில் வந்து டபுள் எவிக்ஷன் நடந்திருக்கு. அது யாருன்றதை பார்த்துட்டோம். அப்புறம் டிக்கெட் டு ஃபினாலே ரயானுக்கு வந்து எப்படி போயிருக்குன்றதை பற்றி பார்த்துருக்கோம். அடுத்த வீடியோவில் வந்து பாக்ஸ் வந்து யார் எடுக்க போகிறா, க்ரூசியலான மூமெண்ட் பற்றி பேசுவோம். அடுத்த வாரம் வந்து இன்னும் 2 வாரம் தான் இருக்குன்றதுனால பிக் பாஸ் வந்து கிட்டத்தட்ட முடிய போகிறதுனால நம்ம வந்து இன்னும் க்ரூசியலான விஷயம் நிறைய பேச வேண்டியது இருக்குது. அதெல்லாம் அடுத்தடுத்து பேசுவோம். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு டிஎஸ்கே தமிழ் யூடியூப் சேனல்.